இன்றைய முக்கிய செய்திகள். விஜய் அமைச்சரவை பட்டியல். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையின் அதிகாரப்பூர்வ லாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. எந்தெந்த அமைச்சருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்ற முழுமையான விவரங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் விஜய். முக்கிய துறைகளை தன்வசமே வைத்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை ஒதுக்கீடு. புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்ட முக்கிய பொறுப்புகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 10 முக்கிய அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடு பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக ரீதியாகவும் மக்கள் நலத்திட்டங்களை வேகப்படுத்தும் வகையிலும் இந்த துறைகள் பிரிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். முதலாவது, முதலமைச்சர் விஜய். பொது நிர்வாகம் மற்றும் உள்துறை. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களின் மாநிலத்தின் மிக முக்கிய துறைகளை தன்வசம் வைத்துள்ளார். குறிப்பாக பொது நிர்வாகம், உள்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், பெண்கள் நலன், குழந்தைகள் நலன், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கு மற்றும் அடித்தட்டு மக்களின் நலனை நேரடியாக கண்காணிக்கும் பொருட்டு முதலமைச்சரை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2. மூத்த அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள். அடுத்ததாக இந்த அமைச்சரவையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் துறையும் இவர் கவனிப்பார். மாநிலத்தின் பொருளாதாரத்தை வழிநடத்தும் பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அமைச்சர் என். ஆனந்த், புஸ்லி ஆனந்த். ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை. முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்படும் அமைச்சர் என். ஆனந்த் அவர்களுக்கு கிராமப்புற மேம்பாட்டை தீர்மானிக்கும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பொறுப்பு இவருக்கு உள்ளது. அடுத்தது, இளம் மற்றும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு. மாநிலத்தின் வளர்ச்சியை வேகப்படுத்த புதிய மற்றும் இளம் முகங்களுக்கு இந்த அமைச்சரவையில் முக்கிய லாகாக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாடு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பொதுப்பணித்துறை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் இவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக டாக்டர் கே.ஜி. அருள்ராஜ், சுகாதாரத்துறை. மருத்துவத்துறையில் நிபுணத்துவம் பெற்ற டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் அவர்களுக்கு சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் புதிய மாற்றங்களை இவர் கொண்டு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக முக்கிய துறைகளின் அமைச்சர்கள் பட்டியல். தொடர்ந்து மற்ற முக்கிய துறைகளின் அமைச்சர்கள் விவரங்களை பார்க்கலாம். அமைச்சர் பி. வெங்கட்ரமணன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் ரேஷன் கடைகள் மற்றும் உணவுப் பொருள் வழங்குதல் துறையை பி. வெங்கட்ரமணன் அவர்கள் கவனிப்பார். அடுத்ததாக அமைச்சர் ஆர். நிர்மல்குமார், மின்சாரம் மற்றும் சட்டத்துறை. மிகவும் சவாலான மின்சாரத்துறை, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை ஆகிய முக்கிய பொறுப்புகள் ஆர். நிர்மல்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி. தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, விளம்பரத்துறை ஆகிய பொறுப்புகள் அமைச்சர் ராஜ்மோகனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக டாக்டர் டி.கே. பிரபு, கனிம வளம் மற்றும் சுரங்கம். மாநிலத்தின் இயற்கை வளங்களை பாதுகாத்து வருவாயை பெருக்கும் கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை டாக்டர் டி.கே. பிரபுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக செல்வி எஸ். கீர்த்தனா, தொழில்துறை. தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மிக முக்கிய பொறுப்பான தொழில்துறை மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை செல்வி எஸ். கீர்த்தனா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள இந்த புதிய அமைச்சரவை பட்டியல் அனுபவத்திற்கும் இளமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்களின் நலம் மற்றும்
இளைஞர் நலனில் அதிகம் கவனம் செலுத்தும் வகையில் அந்த துறைகளை தன்வசமே வைத்துள்ளார். புதிய அமைச்சர்களின் இந்த துறை ஒதுக்கீடு தமிழக அரசின் நிர்வாக செயல்பாடுகளை அடுத்த கட்டத்திற்கு மிக வேகமாக எடுத்துச் செல்லும் என பரவலாக பேசப்படுகிறது. புதிய அமைச்சர்கள் அனைவரும் விரைவில் தங்களது துறைகளின் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்த உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.